என்னடா இது வசமா சிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விஜயா திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்படியே வந்து ஹரிணி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மனோஜோட ஃபர்ஸ்ட் வைஃப் ரோஹிணிய வந்து நான் மீட் பண்ணேன். மீட் பண்ணதால தான் நெறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "அவளே மீட் பண்ண அவ ஏதாவது பொய்யா சொல்லி வச்சிருப்பாமா? அவ சொல்ற எல்லாத்தையும் நம்புறீங்களா நீங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து ஹரிணியோட அப்பா வந்து சொல்றாரு, "மேலும் மேலும் பொய் சொல்லிட்டு இருக்காய்ங்க. அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்லிருச்சு. நாங்க நேரா எங்களுக்கு தெரிஞ்ச ஜட்ஜ் கிட்டயே வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டோம். உங்க கேஸ ஹேண்டில் பண்ற லாயர் கிட்ட கூட பேசிட்டோம். எல்லா விஷயத்தையும் சொல்ட்டாங்க. இனியும் பொய் சொல்ல நினைக்காதீங்க. இப்படி குடும்பமே சேர்ந்து பொய் சொல்லி என் பொண்ணு வாழ்க்கையில விளையாட பார்த்தீங்களா?" அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து ஹரிணியுடைய அப்பா வந்து சொல்றாரு, "நீங்க நடிக்காதீங்க. நீங்க எல்லாருமே சேர்ந்து தான் பொய் சொல்லியிருக்கீங்க. இந்த வீட்ல எல்லார் மேலயும் உங்க மேல தான் ஒரு நல்ல ஒரு மரியாதை இருந்துச்சு. ரொம்ப ஜென்யூனான ஒரு பெர்சனா இருந்தீங்க. ஆனா நீங்க இப்ப பண்ண விஷயம் இருக்குல்ல, வாழ்க்கையில யாரும் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு கேவலமான விஷயம் பண்ணியிருக்கீங்க." அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்து சொல்றாரு, "எங்க அப்பா தங்கம். அவர பத்தியெல்லாம் இப்படி பேசாதீங்க. அவருக்கு இந்த விஷயமே தெரியாது. அவருக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்ல யாருக்குமே தெரியாது. அம்மா உண்மைய சொல்லுங்க. என்ன நடந்துச்சு?" அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு முத்து. அப்ப உடனே வந்து விஜயா வந்து அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. அந்த பக்கம் வந்து ஹரிணி வந்து சொல்றாங்க, "எங்க அவங்க சொல்றது? அவங்கலாம் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லி லாயர் கிட்ட அது மட்டும் இல்லாம ரோஹிணி கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய டைவர்ஸ் கேஸ் வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல முடிஞ்சிரும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அது சுத்த பொய். அது முடியறதுக்கு 6 மாசமாவது ஆகும். 6 மாசம் கால அவகாசம் குடுத்திருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி உங்க யாருக்குமே தெரியாதா? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அண்ணாமலை அப்படியே முழிக்கிறாரு. ஒரு பக்கம் முத்து வந்து அப்படியே மனோஜ வந்து மொறன்னு மொறச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே வந்து ஹரிணி வந்து சொல்றாங்க, "இது மட்டும் கிடையாது. ரோஹிணிக்கு வந்து மனோஜ் கூட சேர்ந்து வாழ தான் விருப்பம். அது மட்டும் இல்லாம இவங்க அம்மா தான் இது எல்லாத்துக்குமே தடையா இருக்காங்க." அப்படின்ற மாரி கூட சொல்லியிருக்காங்க. எனக்கும் இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பாங்க போல தெரியுது அப்படின்ற மாதிரி விஜயாவ பார்த்து அப்படியே மொறச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அண்ணாமலை விஜயா பார்த்து மொறைக்கிறாரு. அப்படியே வந்து மறுபடியும் சொல்றாங்க, "இது மட்டும் கிடையாது. அவங்களும் அவங்க பையனும் வந்து இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க வந்து உழைச்சது எல்லாமே வந்து இவங்க 2 பேருக்குமே தான் குடுத்துட்டாங்களாம். அதனால இப்ப ரொம்ப கஷ்டப்படுறதால மனோஜ் வந்து மாசம் மாசம் அவங்களுக்கு வந்து 25,000 பணம் குடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தங்குறதுக்கு ஒரு வீடு ஒண்ணு ரெடி பண்ணி குடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா? அப்படின்ற மாரி கேட்கறாங்க ஹரிணி. அப்ப வந்து முத்து அப்படியே வந்து மனோஜ பார்த்து கேட்கிறாரு. "உண்மையாடா? அவங்க சொல்றது உண்மையா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து ஹரிணியுடைய அப்பா வந்து கேட்கிறாரு, "என்ன எல்லா ஆளாளுக்கு நடிச்சிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டு பையன் டைவர்ஸ் கேஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "கொஞ்சம் இருங்க, பொறுமையா இருங்க. உண்மையா சொல்றேன். எங்க வீட்ல யாருக்குமே இத பத்தி தெரியாது. இவங்க 2 பேருமே தான் இந்த கடைசி ஹியரிங் வந்து போயிருந்தாங்க. வழமையா வந்து நம்ம வீட்ல எல்லாருமே போவோம். இல்ல அப்டின்னா முத்து, மீனா கூட போவாங்க. ஆனா இந்த வாட்டி யாரும் வர வேணாம் அப்டின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் மட்டும் தான் போனாங்க. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம திருப்பி திருப்பி கேட்டேன். டைவர்ஸ் எப்ப கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? ஏன்னா கல்யாண வேலையெல்லாம் அதுக்கு பிறகு தான் பார்க்கலாம் அப்டின்ற மாரி சொன்னேன். இவ மட்டும் தான் இல்ல இல்ல அதெல்லாம் கிடைச்ச மாதிரி தான். கோர்ட்ல வந்து சொல்ட்டாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து வாழ முடியாது அப்டின்ற மாரி சொல்ட்டாங்க அப்டின்ற மாதிரி எல்லாம் எங்கள பச்சையா ஏமாத்தியிருக்கா. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நாங்க வந்து அத ஏத்துக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்டின்ற விருப்பமே கிடையாது. இவளும் இவன் பையனும் சேர்ந்து தான் இந்த வேலைய பார்த்துருக்காங்க. இருங்க நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். அதுக்கு முதல்ல நீங்க உங்க முடிவ சொல்லுங்க. இந்த கல்யாணம் டைவர்ஸ் கிடைச்ச பிறகு தான் நடக்கும். அதுக்கு நான் வந்து உறுதி அளிக்கிறேன். ஆனா நீங்க உங்க முடிவ சொல்லுங்க அப்டின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து ஹரிணியோட அப்பா வந்து சொல்றாரு, "நீங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் ஜென்யூனா தான் தெரியிறீங்க. நான் வந்து உங்களே தப்பா நெனச்சுட்டேன். இவங்க 2 பேரும் தான் இந்த வேலைய பார்த்துருக்காங்க. இந்த பையனும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். அப்ப இவன நம்பி எந்த தைரியத்துல என் பொண்ண வந்து கட்டி குடுக்குறது? உங்க குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கலாம். ஆனா பையனோட அம்மாவும், பையனும் வந்து மோசமா இருக்கும்போது என் பொண்ண வந்து எப்படி நம்பி கட்டி குடுக்குறது? ஆல்ரெடி வந்து என் பொண்ணு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்திலேயே ரொம்ப பட்டுட்டா. இப்ப தான் அதுலருந்து கொஞ்சம் வெளிய வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. இப்ப மறுபடியும் வந்து அதோட ஒரு மோசமான ஒரு ஹஸ்பண்ட வந்து அவளுக்கு குடுக்க விரும்பல அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "இல்லங்க அவன் வந்து கொஞ்சம் வெகுளி. அதுதான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து ஹரிணி வந்து சொல்றாங்க, "நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. அன்னைக்கு நானே பார்த்தேன். அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து என்னெல்லாம் பேசினாரு. எனக்கு வந்து அது சுத்தமா பிடிக்காது. யுஎஸ்ல வந்து நாங்க எல்லாரையுமே சமமா மதிப்போம். ஆனா இங்க இவர் வந்து தான் சொந்த வீட்ல இருக்கிறவங்களையே ஒவ்வொருத்தர ஒரு ஒரு மாரி நடத்திட்டு இருக்காரு. இவங்க அம்மாவும் அதுக்கு சப்போர்ட். இப்படி ஒரு மோசமான அம்மா, பையன் கூட என்னால இருக்க முடியாது. நீங்க உங்க பையனுக்கு அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ண பார்த்துக்கங்க. நான்லாம் செட் ஆக மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து ஹரிணியோட அப்பா வந்து சொல்றாரு, "ஆமா என் பொண்ணு முடிவு தான் என் முடிவும். அவ ஒருவேளை இந்த மாப்பிள தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் வந்து மறுபடியும் கன்சிடர் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருப்பேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அவ வந்து சரியான முடிவு எடுத்திருக்கா. அவளோட முடிவுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "என்னங்க நீங்க அதுதான் டைவர்ஸ் கிடைச்சிடும்ல 6 மாசத்துல. நாங்க என்ன போய் சொல்ட்டோம்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்படியே அண்ணாமலை வந்து விஜயா வந்து முறைச்சு பார்க்குறாரு. "கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இரு" அப்படின்ற மாரி சொல்றாரு. அந்த பக்கம் வந்து ஹரிணியுடைய அப்பா வந்து சொல்றாரு, "பாத்தீங்களா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு இவ்வளவு மாட்டிக்கிட்டாங்க. அப்பயும் திருந்துற மாரி தெரியலல்ல. தான் செஞ்சது சரிதான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா, இது வந்து வெளியில தெரிஞ்சு அந்த ரோஹிணி பொண்ணு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் படி ஏறி இருந்துச்சு அப்படின்னா, உங்க மொத்த குடும்பமும் வந்து ஜெயில்ல இருக்கும். இது பத்தாது அப்படின்னு சொல்லி எங்களையும் கூட்டிட்டு போய் தான் விசாரிப்பாங்க. இவ்வளவு மோசமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காய்ங்க. இனிமேலாவது டைவர்ஸ் கிடைச்சதுக்கு பிறகு உங்க பையன்
பையனுக்கு வந்து பொண்ணு பாருங்க அப்படின்ற மாரி கோவமா வந்து சொல்லிட்டு அந்த ஃபேமிலியே வந்து அங்கருந்து கிளம்பி போறாங்க. ஸ்வேதா மட்டும் நீங்க போங்க நான் அவங்க கூட பேசிட்டு வரேன் அப்படின்ற மாரி சொல்லி இவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு ஸ்வேதா வந்து கேட்கறாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து? உங்கள நம்பி தானே நான் வந்து அந்த இவ்வளவு பெரிய சம்மதத்த வந்து கொண்டு வந்தேன். என்ன நம்பி தான் அவங்க வந்து பெருசா கூட உங்க ஃபேமிலிய பத்தி எதுவுமே விசாரிக்காம ஒத்துக்கிட்டாங்க. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே எனக்கு ஃபுல் இன்சல்ட்டா போயிருச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "இதெல்லாம் தெரிஞ்சு நடக்கல ஸ்வேதா. எங்க யாருக்குமே இது தெரியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த பக்கம் ஸ்ருதியும் வந்து சொல்றாங்க, "ஆமா ஸ்வேதா, இந்த விஷயம் வந்து மனோஜுக்கும், ஆன்டிக்கும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. இவங்க 2 பேருமே தான் நம்ம எல்லாரையும் வந்து நல்லா ஏமாத்தி இருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து ரவி வந்து நேரா வந்து விஜயாவ பார்த்து கேட்கிறாரு, "ஏம்மா இப்படி பண்ணீங்க? நாங்க அத்தன வாட்டி உங்களுக்கு படிச்சு படிச்சு சொன்னோம்ல. டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. நீங்க ஆளுக்கு முதல்ல பொண்ணு பார்த்தீங்க. சரி அதோட விடுவீங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப டைவர்ஸ்க்கு முதல்ல வந்து கல்யாணத்துக்கு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அவசரம் உங்களுக்கு?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. விஜயா வந்து அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. நேரா அண்ணாமலை வந்து வாராரு. வந்து கேட்கிறாரு, "விஜயா நீ திருந்த மாட்டேல்ல?" அப்படின்ற மாதிரி அவருடைய வழமையான டயலாக் வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து விஜயா வந்து அந்த வழக்கம் போல அந்த சின்ன புள்ள மாரி ஃபேஸ வச்சுட்டு, "நான் என்னங்க பண்றது? கல்யாணத்த உடனே பண்ணி வைப்போம் அப்படின்னு பார்த்தேன். இவனுக்கும் வயசாயிட்டு போகுதுல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "ஆமா வயசு மட்டும் தான் ஆயிட்டு போகுதே ஒழிய, மூளை வந்து வளர்ற மாதிரியே தெரியல. இவனுக்கு வந்து யார் இந்த டிகிரி எல்லாம் குடுத்ததுன்னே தெரியல. அம்மா தான் வந்து இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்தாங்க அப்படின்னா, படிச்சவ தானே நீ. நீயாவது கொஞ்சம் சொல்லலாம்ல. அம்மா டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப அவசரமா, கண்டிப்பா பெரிய கேஸ் ஆயிரும் இது. இதெல்லாம் பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம கிட்டயாவது வந்து சொல்லியிருக்கலாம். அம்மா வந்து அவசரப்படுறாங்க. கொஞ்சம் ஆறுதலா வந்து இதெல்லாம் பார்ப்போம். இப்போ 6 மாசம் டைம் வேற குடுத்துருக்காங்க. 6 மாசத்துக்கு பிறகு தான் டைவர்ஸ் கிடைக்கும் போல இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மள்ட்ட சொல்லியிருக்கலாம் தானே அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "அவன் சொல்ல மாட்டான், அவன் சொல்ல மாட்டான். அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாவோ அத மட்டும் தான் அவன் செய்வான். மத்தபடி அவனுக்கு வந்து சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்ப உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "அவங்க கிடைக்கிறாங்க. இந்த ஃபேமிலி போனா என்ன? இத விட நல்ல ஒரு ஃபேமிலிய நான் கூட்டிட்டு வரேன். அன்னைக்கு ஸ்வேதா வந்து இந்த வரன வந்து கொண்டு வர்ற நேரமே வந்து எனக்கு வந்து புரோக்கரும் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு. இன்னொரு பெரிய குடும்பமா அவங்க வந்து கனடால இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இப்ப இந்தியாவுக்கு வந்திருக்காங்களாம். அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களாம். அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பொண்ணு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. நான் கூட இது வந்து பெரிய இடம் அப்படின்னு சொல்லி நான் அத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இரு அவங்க கிட்ட வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி உடனே வந்து விஜயா அவசர அவசரமா வந்து ஃபோன எடுக்க போறாங்க. அப்ப உடனே அண்ணாமலை வந்து விஜயாவ கைய பிடிச்சு இழுக்கிறாரு. இழுத்துட்டு சொல்றாரு, "நீ திருந்த மாட்டேல்ல. உனக்கு கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்லி எத்தன வாட்டி வார்னிங் தர்றது? உன்னால நம்ம குடும்ப மானமே போயிருச்சு. அப்படி வந்து சந்தி சிரிக்கிற மாரி அந்த ஆள் வந்து கேள்வி கேட்டு போயிருக்காரு. பாவம் பண்ணாத நாங்க அவர் திட்டுறதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். எல்லாமே உங்க 2 பேருக்காண்டி. நீங்க 2 பேருமே இப்பயும் திருந்துற மாரி தெரியலல்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை. அப்ப வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் டைவர்ஸ் கிடைச்சிருங்க. நீங்க ஏன் இப்ப யோசிக்கிறீங்க? அதெல்லாம் கிடைச்சிரும். அதெல்லாம் ஈஸியா கிடைச்சிரும். நீங்க வந்து கவலைப்படாதீங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. வீட்ல இருக்க எல்லாருக்குமே செம்ம கோவம். எல்லாருமே வந்து விஜயா வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா வந்து யாரோட பேச்சையும் கேட்கல. நேரா போய் செல்போன் எடுக்குறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அந்த புரோக்கருக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன புடுங்கி அண்ணாமலை அப்படியே நிலத்துல போட்டு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு சொல்றாரு, "நீ உன்னோட இந்த கேவலமான பணத்தாசைனால நம்ம குடும்பத்தையே வந்து இப்ப வந்து சந்தி சிரிக்க வச்சிருக்க. இதுவரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும். இனிமேலும் இங்க இருந்துகிட்டு நம்ம மானத்த வாங்கிட்டு இருக்காத. நீங்க 2 பேருமே வீட்ட விட்டு கிளம்புங்க." அப்படின்னு சொல்றாரு. வாய் திறக்கிறதுக்குள்ளயே வந்து விஜயாக்கு புரிஞ்சிருச்சு. இது வந்து பெரிய பிரச்சனை ஆகப் போகுது அப்படின்னு சொல்லி உடனே வந்து அவங்களுடைய வழக்கமான அந்த ஆக்டிங் அதாவது மயக்கம் போட்டு அப்படியே விழுகுறாங்க. அப்ப எல்லாருமே பயங்கர ஷாக்ன்னு வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து அப்படியே தூக்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வந்து அதுல சோஃபால வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்ப உடனே வந்து மீனா வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து தெளிக்கிறாங்க. ஆனா விஜயா வந்து எழும்புற மாரி தெரியல. அப்ப உடனே வந்து ஸ்ருதி வந்து எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணி உடனே வந்து வீட்டுக்கு வர சொல்றாங்க. டாக்டர் வர்றதுக்குள்ள வந்து விஜயா வந்து எழுந்துடுறாங்க. எழுந்து அப்படியே வந்து ஒரு மாதிரியா இருக்கிறாங்க. அப்ப வந்து டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு, "ஒண்ணும் கிடையாது. இவங்க வந்து ஒழுங்கா சாப்பிடல போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய மெடிசின்ஸே வந்து எடுத்துக்கிட்ட மாரி தெரியல. என்னங்க என்ன ஆச்சு? ஏன் எடுக்கல?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "இல்ல, இல்ல. பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல வந்து அந்த வேலை பிஸில வந்து எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் வந்து காலையில சாப்பிடவும் இல்ல, மருந்தும் போடல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து டாக்டர் வந்து சொல்றாங்க, "இந்த ஏஜ்ல வந்து இதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி டைமிங்ல வந்து போடணும். இல்ல அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு டாக்டர் வந்து அங்கிருந்து அப்படியே கிளம்பி போறாரு. அப்ப உடனே வந்து விஜயா வந்து அப்படியே ஒரு மாதிரி அண்ணாமலைய வந்து பார்க்குறாங்க. அண்ணாமலை வந்து சொல்றாரு, "இந்த வாட்டி தப்பிச்சுட்ட. இனி மறுபடி இப்படி பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நடக்கிறதே வேற." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அண்ணாமலை வழக்கம் போல விஜயாக்கு அட்வைஸ் மழைய பொழிஞ்சுட்டு அப்படியே போறாரு. விஜயாவும் அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பெருமூச்சு விடுறாங்க. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம இந்த அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.